அது ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர்கள் இருக்காங்க. அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆள் எடுத்துட்டாங்க. இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்டு வந்து நிற்க சொல்றாங்க. பார்க்கலாங்க, வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்ல அவங்க பெத்து விட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு தயாரிப்புலையும். ஆனா இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராம இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அவங்க தான் நடிச்ச படத்துக்கு டைலர்ல இல்லைன்னு அவங்களுடைய ஆளுக்கும் அந்த உணர்வு இருக்கு. அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்துல முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவங்கள காணாம போன ஆர்டிஸ்ட். அப்படி காணாம போன ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளவு பெரிய டைரக்டர். ஸோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்க தங்கணும், தங்கி இந்த படத்தோட ரிலீஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. போன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பத்தி பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்திருக்கோன்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும். இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேருது எப்படி சேருது? அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போது தான் சந்தோஷம். பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்ல இருக்க ஹீரோங்கெல்லாம் வந்து நின்று ரஜினி சார் இப்ப லாஸ்ட் படத்துல வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப அப்கமிங்ல வரப்போ ஒரு படத்துக்கு இவங்க எல்லாம் வந்து சமித்தி அந்த பக்கம் இவங்க எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்கற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு படத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருகிட்ட கேட்பாங்க? தயாரிப்பாளர். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கவே முடியாது. அவ்வளவு திட்டமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திட்டமான முடிவு. அந்த படத்தில் நடிச்சா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாங்க. இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினே வரலன்னா அப்ப எந்த படத்தை போய் நடிக்க போறீங்க? அப்ப நடிக்காது போயிடலாமே. வேற என்ன சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வேணும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்றீங்க. ஷூட்டிங்ல வந்து கேர ஒன்று வேணும், இது வேணும், சார் ஹோட்டல தான் நீங்க டிசைட் பண்றீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல வந்து ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வரையும் நிக்க மாட்டீங்க. தில்ராஜா படத்தை சப்போர்ட் பண்ணி பேசுவதற்காக இயக்குனர் தயாரிப்பாளர் திரு திருமலை அவர்களை அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடகம் நண்பர்களுக்கும் நன்றி. காரணம் இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு இப்ப ஏத்த டைட்டிலா இருக்கு. ஏன்னா தில் ராஜா. இப்ப ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் தில் வேணும். காரணம் ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய தில்லா இருக்கு. ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு. அந்த போராட்டத்துல தில்ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில். அந்த தம்பி சத்யா வந்து எப்பவுமே தில்லான ஆளை பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆர்டின்னு சொல்லிங்க சுத்த தமிழ். இந்த படத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும். ரொம்ப கடுமையா உழைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமா முடிச்சு கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இந்த படம் சாங் பார்க்கும் போதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகான ஒரு படமா இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு.
வெங்கடேஷ் சாருக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். காரணம், ஹீரோங்களால் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாம நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோலாம் உருவாக்க முடியாதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சாங்கு பார்க்கும்போது விஷுவலா படம் எடுக்கும்போது அதை பார்த்தேன், ரொம்ப அழகா வந்துட்டு இருந்து. ஸோ இதுல பார்க்கும்போது ஷெரீன் வந்து இப்ப நடிச்சிருக்காப்புல ஒரு பொண்ணு போல இருக்கு. ஏன்னா பழைய ஹீரோயினியாவே தெரியல, இப்ப புது ஒரு ஹீரோயினியா எப்படி இருக்குன்னா எல்லாரும் கேட்கறாங்க, ராஜா அந்த பக்கத்துல யாரு ஹீரோயின் கேட்டாரு. அவ்வளவு அழகு அந்த பொண்ணு அழகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த 27க்கு எவ்வளவு பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டெய்லியும் 2 பிரஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்கும்னு சொன்னா அந்த வெற்றி படத்தில் தான். இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிற படங்களும் வெற்றி படங்கள் தான். அதை மீறி வெளியில இருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில்ராஜாவுக்கும் தான் போட்டி கணக்கா ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது. நேற்று நைட் ஒரு போஸ்ட் பார்க்குறேன், 27th போட்டு அந்த ஒரு யூத் ஜெனரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்டும் இந்த பக்கம் கார்த்திக் சார் படம் போஸ்டும் பார்க்கும்போது இந்த படத்துல ஒரு இம்ப்ரெஸ் இருக்கு. யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு இந்த கதையில் இருக்கு. மியூசிக் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல அன்பு சகோதரர் அமரீஷ் அவர்கள். இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்ல. அவர் கம்பெனி நடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதோட பிஸியா இருக்கலாம்னு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. சாங்கல ஆமா, அதோட உங்களுக்கு நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பார்க்கும்போது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது. அவங்க வந்து கோவப்படாம சொல்லியிருக்காங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க. அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்துல இந்த படத்துல 24 மணி நேரம் ஒரு நடிகனா மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளரா இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போறாரு. ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், ரிலீஸ்க்கு அது முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாம ஒரு நடிகனா பணம் வாங்கிட்டு ஜாலியா சுத்துறதை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமால ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோகள் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம். இப்ப தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியா தூங்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசமா யாருமே நிம்மதியா தூங்கல. இப்ப ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்திருப்பீங்க, 100 நாள் போஸ்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 நாள் போஸ்ட் பார்த்திருப்பீங்க. அவங்க கூட தூங்கல. எவ்வளவு பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினி அவங்கள வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோடு வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி இங்க வந்து சத்யாவுடைய ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்திலே நடிச்சுட்டு இந்த படத்துக்கே வராம இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும்போது கோபத்தினுடைய உச்சத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அவங்க தான் நடிச்ச படத்துக்கு டைலர்ல இல்லைன்னு அவங்களுடைய ஆளுக்கும் அந்த உணர்வு இருக்கு, அதை போட வேண்டியது கடமை. ஆனால் இந்த படத்துல முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய ஷெரீன் அவங்கள காணாம போன ஆர்டிஸ்ட். அப்படி காணாம போன ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளவு பெரிய டைரக்டர். சோ இவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படங்கள் வரும்போது அவங்க 5 நாள் வந்து இங்க தங்கணும், தங்கி இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுடைய கடமை. அதே போல சமுத்தியான ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. போன் போட்டு கூப்பிட்டா வந்து நடிச்சிருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த படத்தை பத்தி பேசி இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர் சொல்லி இதெல்லாம் நாங்க வாழ்ந்திருக்கோம்னு சொல்லும்போது தான் அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் தேரும். இந்த படத்துல இவங்க நடிச்சிருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, அதை ஒரு 100 பேர் பார்ப்பாங்க, அதுல ஒரு 50 பேர் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஒரு கண்டென்ட் போய் சேருது எப்படி சேருது? அவங்களே அதுல இருக்கிறவங்க வந்து சொல்லும் போதுதான் சந்தோஷம். பெரிய டாப்ல இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்ல எல்லா டாப்ல இருக்க ஹீரோங்கெல்லாம் வந்து நின்று ரஜினி சார் இப்ப லாஸ்ட் படத்துல வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா
இப்ப அப்கமிங்ல வரப்போ ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமித்தி அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே வந்து சும்மா நடிக்கல. ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எதுக்கு வராங்க? பணம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க. பணம் கொடுக்கலன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துக்கு. பணம் கொடுக்கற வரைக்கும் விட மாட்டேன்றீங்க ஒரு தயாரிப்பாளரை. உங்களுக்கு படத்தையும் கொடுத்து முடிச்சிடறோம், படத்தையும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுத்து நடிக்க வைக்கிறோம். அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலன்னா யாருகிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர்? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவு. இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி பங்கனுக்கு வராம இருக்கவே முடியாது. அவ்வளவு திட்டமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. திட்டமான முடிவு. அந்த படத்தில் நடிச்சா வரணும். நம்ம வீட்டு கல்யாணங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாங்க. சொல்லுங்க, பாம்பேல இருந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஆறுதலா இருக்கும். இந்த நடிச்சிருக்க 2 ஹீரோயினே வரலன்னா அப்ப எந்த படத்தை போய் நடிக்க போறீங்க? அப்ப நடிக்காது போயிடலாமே. வேற என்ன, சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளோ நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க நடிக்கணுன்ற எண்ணம், எல்லாருக்கும் மெசேஜ் போடுறீங்க, எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும், வாய்ப்பு வரும் தேடுறீங்க. வாய்ப்பு கொடுத்த பிறகு ஷூட்டிங் வரதுக்கு 1000 பிரச்சனை பண்றீங்க. ஷூட்டிங்ல வந்து கேர ஒண்ணு வேணும், இது வேணும், சார் ஹோட்டல தான் நீங்க டிசைட் பண்றீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல வந்து ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வரையும் நிக்க மாட்டீங்க. அப்ப யாருக்கிட்ட சொல்லணும்? உங்களுக்கே அக்கல் இல்லாத சினிமால நீங்க எதுக்கு நடிக்க வரீங்க? அப்போ சினிமான்றது ஒரு பொக்கிஷம். கலையா நேசிச்சுவாங்க. இந்த படத்துல எதுக்கு சுமந்து ஓடுறாரு? இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி இன்னைக்கு தில்ராஜா வந்து நிக்குதுன்னா அந்த படத்தை பார்க்கும்போது சாங்ல அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்கம் எங்க அண்ணா இருக்காரு ராஜண்ணன், அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுறாரு ஓப்பனா. ஒவ்வொரு படத்துக்கு நிக்கிறார், சின்ன படத்துக்கு அவர் எதிர்பார்த்தா வந்து நிக்கிறாரு. அவர் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். எதுக்கு வராது? சினிமாவை இந்த கலையை நேசிச்சு நேசிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க வந்து நிக்கிறாரு. வெங்கடாசர் தெரியும், அவர் கொடுக்காத இட்டா எவ்வளவு இட்டு கொடுத்திருக்காரு. அவர் படத்திலே நீங்க வந்து நிக்க மாட்டீங்கன்னா வேற எந்த படத்துல நிப்பீங்க? ஒரு புது படத்தினுடைய டைரக்டர் படத்துல நீங்க எப்படி வந்து நிப்பீங்க? தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க. தயாரிப்பாளர் இல்லைன்னா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல. அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே முடிதான். ஒரு சைக்கிள் 1,00,000 பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமால. அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமாவுக்கு. ஒவ்வொரு தயாரிப்பும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து போட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல. அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியால் நடிச்சிருக்க டெக்னீஷியன் வந்து நிற்கும் போது ஸ்டேஜில் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். நான் விட்டுட்டா 2 கோடி 3 கோடி போன பரவாயில்ல, என்னுடைய படத்துக்கான ஆறுதலோட அங்க நிக்கணும்ல. ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் கால் ஷீட் நடிக்கிறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு 10 சேனலுக்கு இன்ட்ரி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் அந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே வந்து ஹாப்பியா இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே 50 கோடி 1 கோடி 100 கோடி 200 கோடி பிரிச்சு கொடுக்கல நடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் கொடுக்குது. நீங்க இந்த படத்தில் நடிக்கிறீங்க, நடிச்சா மட்டும் பத்தாது, அதுல இருந்து நிக்கணும், உங்களுடைய கடமை. அது ஒரு 4-5 ஹீரோயினிங்க 4-5 பெரிய நடிகர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா சில ஆள் எடுத்துட்டாங்க. இப்போ ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் சினிமாவை ப்ரொடியூசருக்கு நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவங்க போய் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்டு அன்னைக்கு சொல்றாங்க பார்க்கலாங்க, வரதே கிடையாது. என் தயாரிப்பாளர் ரோட்ல பெத்து விட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தயாரிப்புலையும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம். எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்துல வராதுன்னு தெரிஞ்சோம் ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞனா சினிமாவை கொண்டு போய் வெளியில சேர்க்கும் போது மக்கள் மத்தியில அந்த ஆறுதல் கூட இல்லைன்னா அந்த சினிமா யாரு காப்பாத்துறது? இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தாதான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். இந்த தில்ராஜா ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு. இந்தியில எல்லாம் வந்து நான் ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணேன்.
ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்கவா இருக்கும். ஷூட்டிங் டைம்னா ஷெட்யூல் போட்டாங்க, ஸ்பாட்ல இருப்பாங்க. 4 மணி நேரம்னா வேற எதை பத்தியும் போய் யோசிக்க மாட்டாங்க, அந்த ஸ்கிரிப்ட்ல தான் இருப்பாங்க. நான் சொல்றது அமிதாப் பச்சன் உட்பட. அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா ஸ்டேஜில் வேற எதுவுமே பண்ண மாட்டார், அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பாரு. பெரிய டாப்ல இருக்க ஆர்டிஸ்ட், ஹீரோயின் கூட உட்பட. இங்க மட்டும்தான் இப்ப சினிமால வரும்போதே கேரவான்ல கிளீனா இருக்கான்னு கேட்கறது, ஸ்டார் ஹோட்டல் ரூம் இருக்கா. நம்ம எதுக்கு வரோம்? பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன், அப்ப எதுக்கு அங்க கேரவுடன்? அந்த கதைக்கு என்ன தேவை? அதோட ஒன்றி வீட்டுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்க போறோம், குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில ஊத்த போறோம். ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனு கூட சின்ன படத்துக்கு ஆர்டிஸ்ட் வரல, யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்துக்கிட்டு போற ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஹீரோவை, ஒரு டைரக்டர் தான். ஹீரோ வரதே இல்லை சின்ன ப்ராஜெக்ட்லாம். சத்யாவே வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையா இருக்கு. அவர் பின்னாடி வந்து ஹீரோயினிக்கு வந்து நிக்கணும் கூட. அவங்க படம் தானே இது. இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு 10 ப்ரொடியூசர் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ண தெரியாது. அந்த ப்ரொடியூசருக்கு 10 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு. இந்த சினிமா தானே உருவாக்குது. இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்க அண்ணன் இருக்காரு. ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒட்டுமொத்த சினிமா வந்து வலுவான ஒரு திட்டத்தோடு போயிட்டு இருக்கு. இது ஒரு மாபெரும் வெற்றி படைய அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.